நம்ம சின்ன மாம்பழ சின்ன வெற்றி சின்ன மாம்பழ சின்ன சின்ன மாம்பழ சின்ன வெற்றி சின்ன மாம்பழ சின்ன நம்ம சின்ன மாம்பழ சின்ன வெற்றி சின்ன மாம்பழ சின்ன ஆட்டம் தொடங்குது புதுசா கடமை இருக்குது களத்துக்கு எழுந்துபா ஊரு கடக்குது தரிசா கலைய எடுக்கணும் கதவண்ணி திறந்துவா உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா மறைச்சு வச்சா மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம் விரலே ஆயுததான் மாம்பழத்தில் ஓட்டு வச்சா மத்ததெல்லாம் சாதகம்தான் நம்ம கால கனிய சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்ன மாம்பழ சின்னம் நம்ம சின்ன மாம்பழ சின்னம் அனைவருக்கும் காலை வணக்கம். பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஏசி சண்முகம் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரிவேந்தன் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த களத்தில் போட்டியிடுகின்றேன். இன்றும் நம்மளோடு சேர்ந்து கூட்டணி கட்சிகளான மிடிலை நாடு மக்கள் கட்சி, மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து இந்த பகுதியில நாங்க பல திட்டங்களை கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த பகுதிக்கு தர்மபுரி போனாலும் ஒரே பேச்சு தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை தர்மபுரிக்கு தீரவே தீர மாட்டேங்குது. நான் எப்போல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். தண்ணீருக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில பல போராட்டங்களை நடத்தினார்கள். கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் கையெழுத்து எல்லா ஊர்லயும் பண்ணாங்க. அதே சமயம் கடை அடைப்பு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி அக்டோபர்ல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது 2024 மாபெரும் கடையடைப்பு போராட்டம். எல்லா வணிகர்களும் எல்லா கடையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு பொதுமக்களுக்கான போராட்டம். அதாவது கட்சி சார்ந்த போராட்டமாக அது நடைபெறாமல் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைச்சதுனால்தான் அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதுக்கான எத்தனையோ திட்டங்களை, அதே போல மனித சங்கிலி எல்லா நேரமும் போராட்டம் நடத்தி தான் சில திட்டங்கள் தர்மபுரிக்கு வந்தது. நீர்ப்பாசன திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் ஒரு நடுவுல ஒரு 5 வருடங்கள் அந்த திட்டங்களை முழுமையா நிறைவேற்றவே முடியவில்லை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணி கிடைக்கல. இங்க வந்தா கூட என்ன சொல்றீங்க, மேட்டூர் தண்ணியா? மேட்டூர் தண்ணி கிடையாது. ஆனா இந்த திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை செயல்படுத்தினாலே போதும், எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தர்மபுரி தானே, எப்ப யாரு என்ன கேட்க போறாங்க, எலெக்ஷன் போது ஓட்டு கேட்க மட்டும் போனா போதும், ஓட்டு கேட்கும் போது வேற ஏதாவது அவங்கள ஏதாவது உங்களுடைய இலக்கிய மனசை பயன்படுத்தி உங்களெல்லாம் ஏதாவது சொல்லி உங்ககிட்ட ஒரு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் வராங்க. தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு வரவே இல்லை. இந்த தொப்பூர் கணவாய் பற்றி நம்ம எம்எல்ஏ அண்ணன் நிறைய சொன்னாங்க. எப்படி எல்லாம் இதுக்காக வேலை பண்ணாங்க. இதுக்கு எவ்வளவு வருஷம் கஷ்டம் தெரியுங்களா? டெல்லிக்கு போனோம். முதல்ல டெல்லிக்கு போனா அமைச்சர் அவர் எவ்வளவு வேலையில இருப்பாரு. டெல்லின்றது இந்தியாவுக்கே அவங்க இந்தியாவுக்கே அவங்க அமைச்சர்கள். அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு இத்தனை மாநிலங்கள் இருக்குது, எல்லா மாநிலத்து வேலையும் அவங்க பாக்கணும். அப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்கே நம்ம முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கடிதம் கொடுத்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன், அதை அவங்க கிட்ட புரிய வைக்கணும். தொப்பூர் கணவாய் ஏன் தேவைன்னு புரிய வைக்காம அவங்க கொடுப்பாங்களா? அது எவ்வளவு ரூபாய்? 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 930 கோடி ரூபாய், அதற்கும் மேல 930 கோடி ரூபாய் இதை ஒதுக்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம விஷயத்த புரிய வைக்கணும். இந்த பகுதியில அத்தனை உயிர், ஒரு உயிர் கூட போக கூடாது இல்லையா? எல்லாம் எவ்வளவு விலை, அப்படி அந்த உயிருக்கு ஏதாவது விலை இருக்கா? ஒரு உயிர் போச்சுன்னா ஒரு குடும்பம் நடுத்தெருல வந்துரும் இல்லையா? ஒரு உயிர் போச்சுன்னா ஒரு குடும்பம் நடுத்தெருல வந்துரும். அப்ப இங்க அத்தனை பேருக்கும் அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி இந்த கணவாயில இந்த உயர்மட்ட மேம்பாலம அமைப்பதற்காக கேட்ட உடனே, ஆனா அங்க பாரத பிரதமர் அங்க அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள்
நிதின் கட்கரி அமைச்சர் தான் உடனே கொடுத்துட்டு நான் இவங்க வீடு வந்து சேரத்துக்குள்ள அனுமதி கடிதமும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம உயிர் மேல டெல்லியில இருக்கவங்களுக்கு அக்கறை இருக்கிற அளவு கூட இங்க இருக்கவங்களுக்கு கிடையாது. இல்லன்னா இந்த மேம்பாலத்தை இன்னும் இந்த வருஷத்துல போட்டு முடிச்சிருக்கலாம். இதுக்கே லேட் ஆகி இதுக்கு தமிழ்நாட்டுல சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அண்ணன் வந்து அங்க போய் சண்டை போடுறதா இருக்குது. நீங்க ஒரு நாள் தாமதிக்கிறதுக்கு ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரம் நிலம் எடுத்து இந்த வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்கே அவ்வளவு சண்டை. காசு கூட நீங்க தர வேணாம், வேலையை கொஞ்சம் ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்கு அவ்வளவு சண்டை போட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. இல்லன்னா இதெல்லாம் நடக்கிற வேலையே கிடையாது, விட்டுருவாங்க. நீங்க நான் இந்த வழியா வரும்பொழுது பார்த்தேன், தொழிற்பேட்டை சிப்காட் தர்மபுரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எவ்வளவு நாளா அப்படியே கிடக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். தொழிற்பேட்டை இங்க எவ்வளவு நாளா சும்மா கிடக்குது. 15 வருஷத்துக்கு மேல இடம் எடுத்து 1400 ஏக்கர் எடுத்துட்டு அதுல ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வராம இருக்கிறாங்க. அப்பனா எவ்வளவு அக்கறை பாருங்க தருமபுரி மாவட்ட மக்கள் மீது. ஆனா அவங்கள வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னும் ஆளுங்க இருக்கிறாங்கன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் கூட ஆளுங்கட்சி இந்த மாவட்டத்துக்கு நல்லதே செய்யல. தண்ணியும் குடுக்கல, வேலை குடுக்கல, மது ஒழிப்பு பத்தி பேசவே வேண்டாம். இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் தட்டிக்கு விழுந்தா கடைங்க தான். அந்த மாதிரி இங்க குடுக்க வச்சுட்டு பசங்களுக்கு போதை ஒழிப்பு புது பழக்கம். போதைனா என்ன, அபின்னா என்ன, கஞ்சானா என்ன நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. 5 வருஷமா அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பழக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டுல தாராளமா விற்கப்படும், ஆளுங்கட்சியை விற்பாங்க அப்படின்ற நிலைமைக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. ஏகப்பட்ட போதை பழக்கம் பசங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அந்த 5 வருஷமா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வருகின்ற தேர்தல் நாளன்றைக்கு எல்லோரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தாகணும். இந்த அரசாங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு புது ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சி அமைந்தாதான். அவங்க என்ன சொல்றாங்க, 3 மாசம் டைம் போதும், போதை பழக்கத்தெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே நமக்கு வேணும். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்ல. இந்த சின்ன குழந்தைங்க இன்றைக்கு போதை பழக்கத்தை அடிமையாக கூட பசங்க வயசு என்ன தெரியுமா, 9 வயசு, 10 வயசு, 11 வயசு, 12 வயசு. அந்த வயசுல போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அதெல்லாம் தடுக்க வேண்டும். அதே சமயம் மது பழக்கத்தையும் ஒழிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒழுக்கமான ஒரு இளைய சமுதாயம் வரும். இல்லனா ஒரே தொந்தரவு. மக்களுக்கு, பெண்களுக்கு எத்தனை பாலியல் வன்கொடுமை, எவ்வளவு பிரச்சனை. பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இன்றைக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்கேயோ நடக்கும் போல இருக்கு. நம்ம ஊர்ல நடக்காது. நீங்க பாப்பிரெட்டிப்பட்டியில நடக்குது, கிருஷ்ணகிரியில நடக்குது. எங்க எல்லாம் பக்கத்துல தானே. ஒரு அரை மணி நேரம் போனா நமக்கு பக்கத்து மாவட்டம் கிருஷ்ணகிரி. பாப்பிரெட்டிப்பட்டி 10 நிமிஷத்துல 2 ஸ்டாப்ல வந்து இறங்கிடும் பாப்பிரெட்டிப்பட்டி. அங்க நடக்குது. பாப்பிரெட்டிப்பட்டியில ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமைப்படுத்தி சாவடிச்சுட்டாங்க. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமைனாலே என்னன்னு தெரியாத ஊரா இருந்தது. இன்றைக்கு தினம் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை. இந்த மாதிரி குழந்தைங்க பசங்களுடைய தவறு செய்யும் வயதும் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் புது ஆட்சி மலர வேண்டும். எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாங்க, புது ஆட்சி மலர்ந்தவுடன் பெண்களுக்கெல்லாம் மகளிருக்கு சிறப்பு திட்டங்கள். மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள் என்ன, மாசம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாருடைய வங்கி கணக்குல 10,000 ரூபாய் கொடுக்கப்படும். இலவசமாக குளிர்பதன பெட்டி, ஃப்ரிட்ஜ், அதே சமயம் கேஸ் சிலிண்டர் ஒரு 3 கொடுக்கப்படும். ரேஷன் கடையில பருப்பு எண்ணெயும் அரிசியோட சேர்த்து கொடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி கொடுக்கப்படும். நிறைய திட்டங்களை சொல்றாங்க. எல்லாமே பெண்களுக்கான திட்டங்கள் தான். தர்மபுரி மாவட்டத்துக்கான சிறப்பு திட்டங்களை கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு நாங்க எல்லாரும் பாடுபடுவோம். முக்கியமாக குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுப்பாங்க. நாங்க தோளோடு தோள் நின்று கண்டிப்பாக இந்த மாவட்டத்துடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுப்போம். கண்டிப்பா தீர்த்தி வைப்போம். அதுதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எப்பயுமே அது ஒரு நோக்கமா செய்து கொண்டிருக்கிறாங்க. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கும் முக்கியத்துவம். அதே சமயம் நம்ம வருங்கால இளைய தலைமுறை, இந்த சிப்காட்ல குறைஞ்சது ஒரு கொஞ்சம் ஃபேக்டரிய கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். இல்லன்னா வேஸ்ட். போர்டு மட்டும் போட்டு வச்சிருக்கிறது என்ன பிரயோஜனம், என்ன புண்ணியம்? ஒரு போர்டு மட்டுமா திறக்கிறதுக்கு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் ஒன்றாக குடும்பமா முடிவு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.
பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் தேர்தல் நாள் அன்றைக்கு வாக்கு போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா தான் எப்படி தொப்பூர் கணவாய் கட்டி இந்த மேம்பாலத்தை கட்டி மக்களுடைய உயிரை காப்பாற்றுகிறார்களோ, எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கிராமத்திற்கும் 108 ஆம்புலன்ஸை அனுப்பி எத்தனையோ பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களை காப்பாற்றுகிறதோ, அதே மாதிரி தண்ணீர் பிரச்சனையில தவித்து கொண்டிருக்கும் தருமபுரி மாவட்டத்திற்கு தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். மாம்பழ சின்னத்துக்கு உங்க வாக்குகளை தவறாம போடுங்கம்மா. யாராவது ஏதாவது சொன்னாங்க புதுசா ஏதாவது போடணும்லாம் நினைக்காதீங்க. பசங்க சொல்லுவாங்க புதுசா போடலாம் பழசா போடலான்னு. ஆனா உங்களுக்கு தெரியும் 108 ஆம்புலன்ஸ் தருமபுரி மருத்துவ கல்லூரி ஏழைகளுக்காக தரமான மருத்துவத்தை கொண்டு வந்த ஒரு மருத்துவர் அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் அதே சமயம் எடப்பாடியார் அண்ணனும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. மகளிருக்காக ஆண்களுக்காகவும் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தொழிற்பேட்டை அமைத்து பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கௌரவமான வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.